ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு செகண்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே யூனிட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ஜஸ்ட் செகண்ட் சாப்டரை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் செம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் அங்கே யூஸ் பண்ணோங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் செம்ம பார்க்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் வரைக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் எடுத்து பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படிங்கிறது A = BQ + R. இதில் A, B, Q + R இது எல்லாமே என்னென்ன ஆல்ஃபபெட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்னங்கிறது பார்ப்போமா? ஏங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டினில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் A. அதை 42 எடுத்து எழுதியிருக்கேனா? இப்போ BQR இவங்க 3 பேரும் யாருங்கிறது தெரியணும். 42-ஐ யாரால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே நான் 4 டேபிள், நானாக தான் 4 டேபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 4 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன டேபிளை யூஸ் பண்ணுறனோ அவங்க தான் B. நெக்ஸ்ட்டு குவாஷன்ட்டு. நான் இதை டிவைட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிதோ அந்த ஆன்சரு எனக்கு குவாஷன்ட்டு. பேலன்ஸ் இங்கே மீந்திருப்பாங்கள்ல, யார் இருக்காங்களோ ரிமைண்டர், அவங்க தான் என்னோட R. ஏங்கிறவங்க கொடுத்துருக்குற நம்பரு, பிங்கிறவங்க நான் யூஸ் பண்ண டேபிளு, கியூங்கிறவங்க கொஸ்டினில் ஆன்சரில் கிடச்ச குவாஷன்ட்டு, இங்கே ஆறுங்கிறவங்க ரிமைண்டர். ஓகேவா? இதை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கான்கரன்ஸ் மாடுலோங்கிறது A கான்கரன்ஸ் B மாடு N. அதே மாதிரி ஏங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 42னே வச்சுப்போம் நம்ம. என்னங்கிறது என்ன டேபிள், இங்கே என்ன டேபிள் எடுத்துக்கிட்டோமோ அதே டேபிள் எடுத்துப்போமா? அதே மாதிரியே இங்கே போடுங்க. போட்டுட்டு பேலன்ஸ் யார் வராங்களோ அந்த பேலன்ஸை இந்த பிக்கு பதிலாக போடு. பி பேலன்ஸ், இங்கே ரிமைண்டர்னு சொன்னோமா, இங்கே பேலன்ஸ். கான்கரன்ஸ் மாடுலோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேலன்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஆர் ரிமைண்டரை யூஸ் பண்ணுவோம், இங்கே பேலன்ஸு பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்த நம்பரு, இங்கே பேலன்ஸ் வந்ததை எடுத்து போட்டுருங்க. மாடு நம்ம என்னுக்கு டேபிள் யூஸ் பண்ணணுமோ அந்த டேபிளை இங்கே என்னுக்கு பதிலாக போட்டுற வேண்டியது. ஓகேவா? இப்போ கான்கரன்ஸ் மாடலோ புரிஞ்சிருக்கும் எப்படி எழுதணுங்கிறத. அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்டு காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி. ஏபின்னா என்ன? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னு சொல்லுவோமா? ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்டு டேர்ம் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லுவோம்? T1, T2, T3 இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்போம்ல. அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கான ஃபார்முலா என்னென்னா TN = A + N - 1 × Dங்கிறது தான் ஃபார்முலா. இதில் ஏங்கிறவங்க யார்? ஏங்கிறவங்க தான் கொடுத்துருக்க சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு மெம்பர். இதுவே எல்லாம் அடுத்தடுத்த ஃபார்முலாவில் இங்கே இதில் தான் யூஸ் பண்ணுவோம், இதில் கிடையாது. எல்லுங்கிறவங்க லாஸ்ட்டு டேர்மு. ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு போடுவோம், லாஸ்ட்டு டேர்மை எல்லுன்னு போடுவோம். டிங்கிறவங்க யார்? ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல. இப்போ 1, 2, 3ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்களோட டிஃப்ரென்ஸு 1க்கும் 2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 2க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, இது எல்லாமே பார்த்தோன்னா காமனாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றுனா இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றா தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டி. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா டிஎன்னுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். T1, T2, T3, T4ன்னு நம்ம எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, டி T1, T2, T3 இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ டி கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலாக T2 - T1. என்னங்கிறது நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 - 1 அப்போ 1 தானே வரும். அப்போ T2 - T1. இப்போ டிக்கு T2க்கு பதிலாக T3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து T2. D = T3 - T2 அது மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 1 பிளேஸில் கண்டுபிடிச்சாலே அது காமனாக தான் எல்லாத்துக்கும் வரும் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 1 டைம் கண்டுபிடிச்சா போதும். வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணுன்னா மட்டும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா எத்தனாவது டேர்மு, nth டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எத்தனாவது டேர்முங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம L - A/D + 1. எல்லுங்கிறவங்க யாருன்னு சொன்னேன்? லாஸ்ட்டு டேர்ம். ஏங்கிறவங்க யார்? ஃபஸ்ட்டு டேர்ம். டிங்கிறவங்க யார்? காமன் டிஃப்ரென்ஸ். காமன்கிறத கூட அது ஸ்டார்டிங்கில் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் மறந்து டிஃப்ரெண்ட்டு டின்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஸோ +1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை எத்தனாவது டேர்முங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக. இந்த எண்ணு தெரியலனா இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் T1, T2, T3 எல்லாமே கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டேர்ம்ஸ் பார்த்தோம், காமன் டிஃப்ரென்ஸு பார்த்தோம். இங்கே சம் ஆஃப் n டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியோடது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே டிஎன்னு இருக்குது, இங்கே எஸ்என்னு இருக்குது. டிஎன்னுனா என்ன, எஸ்என்னுனா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. 10th ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் 60 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க, இல்லை 30 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் TN = 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் TN =
60 இல்லைனா 30 அந்த மாதிரி. டிஎனில் 60 பேர் இருக்காங்க. அதுவே எஸ்என்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் உள்ளவங்களில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎன் அப்படின்னா 10th உள்ளவங்கள மட்டும் கேட்குறது. எஸ்என் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளதில் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத கேட்குறது. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காமல் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். பதில் எக்ஸாமில் எழுதுங்க. கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல வருது. டிஎன் எங்கே யூஸ் பண்ணிக்கணும், எஸ்என் எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. மாற்றி எழுதிடாதீங்க, தப்பாக போயிடும். அதே மாதிரி எஸ்என்னுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. எல் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா, எல் கொடுக்காம கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எஸ்என் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ அதில் 2 டைப்ஸு, அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் டிஎன். இங்கே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா எப்படி இருக்கும், ஏ இருக்கும், ஏ ப்ளஸ் டி இருக்கும், ஏ ப்ளஸ் 2D இருக்கும், அதே மாதிரி அன்சான் போயிட்டே இருக்கும். இப்போ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்ன, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுங்கும் போது இங்கே ஆடில் இருந்ததுல, ஆடில் இருக்கிறது எல்லாமே இங்கே மல்டிப்ளையில் இருக்கும். ஏஆர் ஸ்கொயர்டு, ஏஆர் கியூப் அண்ட் ஸோ ஆன் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுக்கும் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஜிபியா ஏபியாங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. இப்போ டிஎன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் டிஎனுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஏஆர் என் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது. மேலே டி கண்டுபிடிச்சா மாதிரி இதுக்கு எப்படி ஆர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டு அங்கே டிக்கு நம்ம T2 மைனஸ் T1ன்னு போட்டோமா, அதே மாதிரி இந்த இடத்துல T2 டிவைடடில் T1. அதே மாதிரி திரும்ப R2 கண்டுபிடிக்கணும். R1 R2 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போகணும் அப்படின்னா, ஆர் மேக்ஸிமம் 1 2 3லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக நீங்கள் 1 மட்டும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டுபிடிக்கணும்னா T3 டிவைடட் பை T2 இந்த மாதிரி டிவைடரில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை மறந்துடாதீங்க. கரெக்டாக இங்கே ஏபிங்கிறதுனால மைனஸ் பண்ணணும், இங்கே ஜாமெட்ரிக் அப்படிங்கிறதுனால டிவைட் பண்ணி போடுறோம். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் போடுங்க. நெக்ஸ்ட்டு எஸ்என்னுக்கும் எஸ்என்னுக்கும் டிஎன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சம்மு போட்டுருங்க. டிஎன்னா எஸ்என்னாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க எதையும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சம் ஆஃப் nth டேர்ம். இவங்க டிஎன்னு, இவங்க 2 பேரும் சம் ஆஃப் nth டேர்ம். ஆறுங்கிறது நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆறுங்கிறது 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ் இன்ஃபினிட்டி. இங்கே nth டேர்ம்னு சொல்லிட்டாங்க. nth டேர்ம்னாலே நமக்கு என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்க தான் போகிறோம். அது இல்லாமல் இப்போ இன்ஃபினிட்டிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஃபார்முலா இதுதான். ஏ கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இதை தாண்டி ஸ்பெஷல் கேசஸ்னு சிலது இருக்குது. ஸ்பெஷல் கேசஸ்னு ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. அந்த 4 ஃபார்முலாவையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூஸ் பண்ணணும், எஸ்என்ல யூஸ் பண்ணணும், டிஎன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த சாப்டர் இல்லாமல் வேறு சாப்டரில் கேட்டால் கூட உங்களுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரி கேட்டால் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்பெஷல் கேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறது 1 + 2 + 3 அப்படின்ட்டு அண்ட் ஸோ ஆன் n வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா இது. கீழே 6 வரும். அதேமாதிரி 1 ³ 2 க்யூப்னு க்யூப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்து போட்டு அப்படியே ஒரு ஸ்கொயரை போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் ஒரு ஸ்கொயர் தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா, அதே மாதிரி இங்கே 1 + 3 + 5 அதாவது 2 வராது, ஈவன் நம்பர் வராது. ஆட் நம்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல n² தான் நமக்கு ஃபார்முலா. இங்கே லாஸ்ட்டாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கோ. இப்போ இந்த லாஸ்ட் நான் ஒரு இது 1 + 3 + 5 and so on + 449 இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் 2n - 1 எப்படி மாற்றிக்கலாம், 500 - 1னா 449 வந்துடுமா. இந்த 500 நான் எப்படி மாற்றிக்கலாம், 2 × 250 - 1 இப்படி மாற்றிக்கலாமா. 449 அப்படிங்கிறத 499 அப்படிங்கிறத 500 - 1ன்னு நான் மாற்றிக்கிட்டேன். 500 2 × 250 - 1ன்னு போட்டுட்டேன். ஸோ இந்த 250ங்கிறது தான் இந்த n பிளேஸில் இருக்கா. ஸோ n-க்கு பதிலாக நான் என்ன போடுவேன், 250ன்னு போட்டு ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் எனக்கு கிடச்சிடும். 25² என்ன வேல்யூ, 625. இந்த ஸ்கொயருங்கிறதுனால 2 0 பின்னாடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2n - 1ங்கிற ஃபார்மேட்டுக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஃபார்முலாலலாம் பார்த்தீங்கன்னா என்னோடையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என் ஸ்கொயரு, என் கியூபு இந்த மாதிரியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஒரு சம்முக்கு மட்டும் 2n-1 அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும். இந்த இடத்துல நான் மாற்றி போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு 49 போட்டிருந்தேன்னா 49 அப்படின்னா 450ன்னு வச்சுருக்கணும். 450 மைனஸ் ஆல்ரெடி 449 வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 450 - 1ன்னு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் 2225 - 1 இந்த மாதிரி மாற்றி ஆன்சரை 225ஓட ஸ்கொயரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் கொஸ்டின் என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது நானாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால இதுவுமே இடையில ஒரு சம்மில் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் 2.6ல் ஒரு எக்ஸசைஸில் இந்த சம் வருதுன்னு நினைக்கிறேன். எத்தனாவது சம்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு சம்மில் இந்த மாதிரி வருது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சம்மும் போட்டுருங்க கரெக்டாக. இந்த ஃபார்முலாஸ்லாம் எந்த எக்ஸசைஸில் வந்தாலும் கரெக்டாக போடணும். இதெல்லாம் கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் ரெடியாக இருங்க. அப்பப்போ எடுத்து ஐயோ மறந்துடுமோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நல்லா எழுதி பாருங்கள். ஒரு 4 நாள் தொடர்ச்சியாக விடாமல் 1 வீக் வேணாலும் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே உட்காந்து படிங்க. டெய்லியுமே எழுதி பாருங்கள். அது ஆனுவல் எக்ஸாம் போகிற வரைக்கும் கண்டிப்பாக மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.